நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நாம அத்தையை இந்த டாக்டர் கிட்ட காமிக்கலாமா? ஏகப்பட்ட டாக்டரை பார்த்துட்டோம் மனசி. அவங்க எல்லாருமே பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, குணம் ஆயிடுவாங்கன்னு சொல்லியும் கூட அம்மா பழைய மாதிரி ஆகவே இல்லை. மித்ராணி என்னன்னா இனிமே கடவுளால் மட்டும்தான் அம்மாவை பழைய மாதிரி ஆக்க முடியும்னு சொல்றாங்க. சாமி மட்டும் நினைச்சா பத்தாதுங்க, நல்ல டாக்டர்ஸும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணா அத்தைய கண்டிப்பா பழைய மாதிரி மாத்திரலாங்க. போன தடவை அத்தைய ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் அத்தையோட பாடி மெடிசன்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணலன்னு தானே சொன்னாரு. என்ன ஏதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கலாங்க. வீட்லயே வச்சிருந்தா எந்த யூஸும் இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். ஆனா எங்க மித்ராணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதை விட நல்லது கரெக்ட் டைமுக்கு மெடிசன் கொடுத்து வீட்லயே பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. உங்க அண்ணி சொல்றத மட்டும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா அத்தை கடைசி வரைக்கும் படுக்கையிலேயே தான் இருக்க போறாங்க. ஆனா ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காமிச்சு டெஸ்ட் எல்லாம் பண்ணி அவங்க சொல்ற ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணா கண்டிப்பா அத்தைக்கு நிறைய சேஞ்சஸ் வரும்னு எனக்கு சொல்லுது. அப்ப நீ அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்றியா? ஆமா, மருந்து மட்டும் கொடுத்து நம்ம வீட்லயே வச்சிருந்தா அத்தை கண்டிப்பா பழைய மாதிரி மாற மாட்டாங்க. நான் எதுக்கும் இந்த விஷயத்த மித்ராணி கிட்ட சொல்லி பார்க்கறேன். அவங்க கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. உங்க அண்ணி கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்கிறாங்க. நீங்க சொந்த அம்மா விஷயத்துல முடிவெடுக்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லையா? அம்மாவோட எல்லா விஷயத்தையும் ஒரு மக மாதிரி பாத்துக்கிறது மித்ராணி தானே. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திர விஷயத்த முதல்ல நாம மித்ராணி கிட்ட தானே சொல்லணும். சரிங்க, நீங்க பேசி பாருங்க. ஆனா அவங்க ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தோணல. அவங்க சாமி மேல பழிய போட்டு ஏதாவது சொல்லி வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க மனசுல வேற என்னமோ இருக்குங்க. சாப்பிடுங்க அத்தை. அத்தை இப்போ மருந்து சாப்பிடுறதுனாலே ரொம்ப தயங்குறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன தேவா? நாம அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாமா? இப்ப திடீர்னு எதுக்கு தேவா? இல்ல, கொஞ்ச நாளாவே அம்மா படுத்த படுக்கையில தானே இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா ஏதாவது சேஞ்ச் வரும்ல. அத்தைய இங்க படுக்க வச்சிருக்கிறதும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதும் ஒண்ணுதான். அங்க அப்பப்போ டாக்டர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா என்ன டெஸ்ட் பண்ணியும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நமக்கு தெரியும்ல. இருந்தாலும் பணத்தை புடுங்கிறதுக்காக ஏதாவது டெஸ்ட் பண்ணிட்டே தானே இருப்பாங்க. எல்லாம் ஏமாத்து வேலை.
நாம் டெஸ்டெல்லாம் எடுத்து பார்த்தா தானே அம்மாவோட பாடி ஏன் மருந்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு தெரியும். தேவா, நான் ஒன்றும் டாக்டர் கிடையாது. இருந்தாலும் எனக்கும் சில விஷயங்கள்லாம் தெரியும் தேவா. எவ்வளோதான் மருந்து சாப்பிட்டாலும் மனசை கலங்கடிக்கிற சில விஷயங்கள் இருந்தா மருந்தால நினைச்சாலும் நம்ம உடம்ப குணப்படுத்த முடியாது. இப்போ அத்தை மனசுல என் புருஷன் இறந்த கவலை இருக்கு. அந்த கவலைய போக்க மருந்தால முடியுமா? இல்ல, முடியாது. அப்புறம் மருந்துக்கும் மேல கடவுளுங்கிற ஒரு சக்தி இருக்கு. இனிமே எல்லாமே அந்த சாமி கையில தான் இருக்கு. அண்ணி, நீங்கள் அம்மாவுக்காக எவ்வளவோ நேர்த்தி கடன்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல, அப்படி செஞ்சும் உங்கள் வேண்டுதலுக்குள்ள ஏதாவது பலன் கிடைச்சதா? இதுக்கு மேலேயும் சாமியே நம்பிட்டு இருந்தா எப்படி? அந்த சாமிக்கு அழுக புரிஞ்சதால தான் அத்தை இன்னும் உயிரோடையாவது இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தோன்னா அத்தை ஒருவேளை நம்மளை விட்டு போயிருப்பாங்க. நீங்க பேசி பாருங்க, ஆனா அவங்க ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தோணல. அவங்க சாமி மேல பழிய போட்டு ஏதாவது சொல்லி வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க மனசுல வேற என்னமோ இருக்குங்க. தேவா, அத்தையை ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிறத விட நான் நல்லா பாத்துப்பேன். வேணா கோர்ட்டுக்கு கூட போகாம நான் அத்தை கூடவே இருக்கேன். அத்தையை ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போக வேண்டாம் தேவா. போனா திரும்ப வருவாங்கன்னு எனக்கு தோணல. அதனாலதான் சொல்றேன். அத்தை, உங்களை நான் என் அம்மா மாதிரி பாத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பண்றேன். நீங்க உயிரோட இருந்தாலே போதும். அத்தை, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் அத்தை. உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அத்தை. மானசி சொன்ன மாதிரி மித்ரா அண்ணி ஏன் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக விட மாட்டேன்றாங்க? அத்தை, கேட்டியா? உன் புள்ள உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேங்கிறான். அங்க கூட்டிட்டு போயிட்டா உன் உடம்புல சில மருந்தையெல்லாம் நான் இன்ஜெக்ட் பண்ணதுனால தான் டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் வேலை செய்யலங்கிறத அவன் கண்டுபிடிச்சிருவான். அப்படி மட்டும் நடந்தா நீ இப்படி படுத்த படுக்கையா இருக்க காரணமா இருக்கிற என்ன இவங்கெல்லாம் சும்மா விடுவாங்களா என்ன? அப்புறம் என்னையும் இப்படி படுக்க வச்சிருவாங்க. ஓஹோ, நான் கொடுத்த டோஸ் பத்தலையா? பரவாயில்ல, இன்னொரு டோஸ் ஏத்துறேன். உள்ள போற மூச்சு காத்த நிப்பாட்டினா உன் அசைவெல்லாம் தானா நின்றும். மேடம், மேடம் பிஸியா இருக்காங்க, அப்புறமா கால் பண்ணுங்க.
நீங்க டென்ஷன்லாம் ஆகாதீங்க. அங்க பார்த்த எதையும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணும்போது திருப்பி நீங்க எனக்கு ஒன்று பண்ணணும். இருந்தாலும் நீங்க எதுக்காக இப்படி தேவாவோட அம்மாவை எழுப்ப விடாம பண்றீங்கன்னு புரிய மாட்டேங்குது. இப்போ என்கிட்ட எதையும் கேட்காத. ஒரு நாள் நானே எல்லாத்தையும் சொல்றேன். இப்போதைக்கு நீ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த கிழவி மட்டும் எழுந்துட்டா அப்புறம் நான் இருக்க மாட்டேன். ஒன்று நான் தற்கொலை பண்ணிப்பேன், இல்லைன்னா சாகர வரை நான் ஜெயிலில் தான் இருக்கணும். ரெண்டுக்குமே இப்போ நான் தயாரா இல்லை. நான் வாழணும், வாழ்ந்தே ஆகணும். இப்போ எனக்கு புரியுது. இதுக்காக தான் மானசி இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நீங்க பயந்துருக்கீங்க. குருஜி சொன்ன மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரி மானசி இந்த வீட்டுக்கு வந்தா தேவாவோட அம்மா எழுந்துருவாங்களோன்னு பயப்படுறீங்க. என்ன உண்மைதானே? ஆமாம், இதுவரை அந்த குருஜி சொன்ன எல்லா விஷயமும் அப்படியே நடந்திருக்கு. இப்போவும் அப்படி நடந்துருச்சுன்னா என் கதை முடிஞ்சுது. அந்த பயம் எனக்குள்ள வந்ததுனால தான் மானசியை சீக்கிரம் வீட்டை விட்டு அனுப்பணும்னு நான் பிளான் பண்றேன். உண்மையை சொல்லவா மேடம்? நான் நீங்க என் மேல வச்சிருக்க அன்புனால மட்டும்தான் தேவாவோட மனைவியா என்ன ஆக்குறீங்களோன்னு தப்பா நினைச்சிட்டேன். மானசி வரக்கூடாதுன்றா காரணம்னு இப்பதானே புரிஞ்சுது. இருந்தாலும் நீங்க சொல்றதெல்லாம் நம்பி தேவா மேல நான் அதிகமாவே ஆசைப்பட்டுட்டேன். அதெல்லாம் வெறும் கனவாவே முடிஞ்சு போக நான் விட மாட்டேன். எனக்கு இந்த வீட்டு மருமகள் ஆகணும், அதுல நான் உறுதியா இருக்கேன். நீ சொல்றது அவ்வளோ சுலபம் கிடையாது அஸ்வினி. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்னு நானும் யோசிக்கிறேன். உடனே அதை பத்தி யோசிங்க. இப்போ இவளை பகைச்சுக்கிறது எனக்கு தான் ஆபத்து. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இப்ப இந்த விஷயத்தை என்னால ராஜா சார் கிட்ட சொல்ல முடியாது. எதுக்கும் நீ எஸ்பி ஆபீஸ்க்கு வா, நானும் வரேன். சரி, ஓகே, பாய். என்னாச்சுங்க? ஏய், ஒண்ணும் இல்ல. நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு எஸ்பி ஆபீஸ்ல. அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ காலையில ரொம்ப சீக்கிரம் கிளம்பிடுவீங்களா? ஆமா, காலையில 6 மணிக்கே கிளம்பணும். அதுக்காக நீ காலையில எழுந்து டிஃபன்ல ஒன்னும் ரெடி பண்ண வேண்டாம். நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். நான் பெட் ரெஸ்ட்ல இருக்கிறதுனால உங்களை ஒழுங்கா பாத்துக்கவே முடியறது இல்ல. அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல. நீ இப்போ நல்ல பொண்ண ஒழுங்கா ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும். இனி ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ போகணும்? இன்னும் 1 வாரம் மருந்து இருக்குங்க, அப்புறமா போலாம். துளசிமா, இதுல சுடு தண்ணி வச்சிருக்கேன், அங்க வச்சிருங்கம்மா. ஹெமிச்செல்லம் வா, நீ பாட்டி கூட படுத்துக்கோ, சரியா? இல்ல, நான் வர மாட்டேன். எனக்கு எங்க அப்பா கூடவும் துளசி அம்மா கூட தான் தூங்க பிடிக்கும். அதுல செல்ல, நீ தூக்கத்துல அம்மா வயித்துல கால் போட்டுட்டா அவளுக்கு வலிக்கும். நான் காலை தூக்கி போடாம படுத்துக்கிறேன். நீ தூக்கத்துல தெரியாம அம்மா மேல கால் போட்டுருவாமா, அதனாலதான் பாட்டி உன்னை கூப்பிடுறேன். வா செல்லம். நான் வர மாட்டேன். நீ போமா. வேண்டாம். பானு பாட்டி நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க போய் படுங்கப்பா. பரவாயில்லம்மா, அவ இங்கே படுத்துக்கிட்டோம், நான் பாத்துக்கிறேன். சரி, கவனமா இருந்துக்கோமா. செல்லக்குட்டி, சீக்கிரம் படு. அப்பா காலையிலே கிளம்பணும்ல. நீ வாமா, அப்பாவை கட்டி பிடிச்சு படுத்துக்கோ. வா 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 வா. வேணாம், நான் அம்மாவை கட்டி பிடிச்சு தான் தூங்குவேன்.
அப்போ அப்பா சண்டை. அப்பா உங்களுக்கு வேணா இந்த டாலை கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கோங்க. குட்டி பாப்பா வந்ததுக்கப்புறம் என்ன இதே மாதிரி தூங்க வைப்பீங்களாமா? குட்டி பாப்பா வந்தாலும் உன்னை நான் இதே மாதிரி எப்பவும் படுக்க வைப்பேன். என்ன தாரா மூட் ஆஃப்ல இருக்க? காலையிலேயே மூட் ஆஃப் பண்ற மாதிரி கேட்டா சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்படி என்ன நியூஸ் நீ கேட்டுட்ட? அப்பா காலையில கால் பண்ணாரு. நீங்க பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த அப்பா கிட்ட நான் சொன்னதும் என்ன தாத்தான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு வாரிசு எப்போ வரும்னு கேக்குறாரு. நான் அப்பா கிட்ட என்ன சொல்றது? அதுக்காக தான் நீ இப்ப மூட் ஆஃப்ல இருக்கியா தாரா? உங்க அப்பா அப்படி என்ன உன்கிட்ட தப்பா கேட்டுட்டாரு? கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் பிரெக்னென்ட் ஆகலன்னா யாரா இருந்தாலும் கேட்க தானே செய்வாங்க. கேக்குறவங்க என்ன வேணாலும் கேட்பாங்க. என்னோட நிலைமை எனக்கு தானே தெரியும். ஏன் தாரா, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்புறம் ஏன் குழந்தைய பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? குழந்தைய பத்தி யோசிக்கும் போது நான் பல விஷயத்தையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. பாப்பாவை வளர்க்கறது, அதோட படிப்பு, அதோட எதிர்காலம், இப்படி எல்லா விஷயத்த பத்தியும் நம்ம யோசிக்கணும்ல. அதுக்கான பணம் எல்லாம் நந்து கிட்ட இருக்கா? பிரசவத்துக்கே அடுத்தவங்க கிட்ட கை நீட்டுற அளவுக்கு தான் என்னோட புருஷன் இப்ப இருக்காரு. குழந்தைக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கு கூட அவர்கிட்ட காசு இல்ல. இப்படி எல்லாம் இருக்கும்போது குழந்தையெல்லாம் பெத்துக்க முடியாது. அதனாலதான் அதை பத்தி எல்லாம் நான் யோசிக்கிறதே இல்ல. எல்லாம் சரியாகும் தாரா, நீ இப்படி டென்ஷன் ஆகாத. ஆறுதல் சொல்ல எல்லாராலையும் முடியும். ஆனா பிரச்சனைய சால்வ் பண்ற அளவுக்கு வழி சொல்றதுக்கு இங்க யாராலையும் முடியாது. எல்லாம் சரியாயிடும் சொல்றதோட உங்களோட வேலை முடிஞ்சு போயிடும். நாங்க என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? எனக்காக நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஏதாவது பண்றதா இருந்தா நந்துக்கே நீங்க பண்ணிக்கோங்க. சாரு ஆண்டியோட ஹஸ்பண்ட் நந்து சிங்கப்பூர் போறதுக்கு விசா ரெடி பண்றேன்னு சொன்னாங்களே, என்ன ஆச்சு? அது எப்ப வேணாலும் ரெடி பண்ணலாம். ஆனா நந்துக்கு தான் விருப்பமே இல்லையே. அவர் அம்மா கையாலேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே குதிரை ஓட்ட போறாராம். எப்பவுமே உருப்படக்கூடாதுன்னு தான் என் தலையெழுத்துல இருந்தா நான் எங்க தானே இருந்தாகணும். எல்லாம் என் தலை விதி. வேற என்ன சொல்றது? நந்து கிட்ட பணம் இல்லங்கறத நினைச்சு நீ வீணா டென்ஷன் ஆகாத. நான் மானசி கிட்ட பேசியிருக்கேன். நந்துவுக்காக அவ கண்டிப்பா ஏதாவது பண்ணுவா. செய்யறன்னு சொன்னா பத்தாதுல, செய்யணும். நீங்க யாரும் எந்த உதவியும் பண்ணலன்னா நான் நந்துவை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கே போயிடுவான். அப்பா கொஞ்ச நாளாவே என்கிட்டயும் நந்துகிட்டயும் அங்க வரதா சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் அங்க போயிட்டா அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு தான் நானும் அங்க போகாம இருக்கேன். அம்மா மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே வருத்தப்படுவோம். அவன் இல்லாத நேரத்துல அம்மா எப்படி வருத்தப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலேயும் அவங்க வருத்தப்படக்கூடாது. அதனால இப்போதைக்கு உங்க வீட்டுக்கு போலாங்கிற பிளானை நீ மறந்துடு தாரா. உங்களோட கவலை எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோட கவலை பிரச்சனை எல்லாத்தையும் நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அண்ணே. எனக்கு பசிக்குதுமா. உனக்கு நான் டிஃபன் தரவா? ஊட்டி விடுறீங்களா? ஏன் ஆண்டி உம்மன்னு இருக்கீங்க? நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா. நானே எதேதோ யோசிச்சு தலைவலியில உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் வேணா தைல எடுத்துட்டு வரேன். எமி சும்மா இரு. எமி வா, நான் உனக்கு டிஃபன் தரேன். வா.
என்னாச்சு ஸ்மிதா? உடம்பு சரியில்லையா? கொஞ்சம் தலைவலிக்குது. பாடி பெயின் இருக்கா? எங்க பார்க்கலாம். ஃபீவர்லாம் எதுவும் இல்லையே, அப்புறம் ஏன் உடம்பு வலிக்குதுன்னு யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். நீ யூரின் கொடுமா, நான் லேப்ல போய் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். என்ன டெஸ்ட் பண்றத பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க டாக்டர் அக்கா? ஸ்மிதாவோட யூரினை டெஸ்ட் பண்றத பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதானா? யூரின் டெஸ்ட் பண்ணா சோலி முடிஞ்சு போச்சே. ஸ்மிதா கர்ப்பிணின்னு டாக்டர் கண்டுபிடிச்சிருவாங்களே. நான் கண்ணு தேக்கல, இல்ல பல்லு தேக்கல, மறந்து போச்சு. நான் போய் தேய்ச்சிட்டு வரேன். வரட்டுமா? இங்க டீ காய்ச்சறாங்க, பாஸுக்கு பால் ஊத்த போறாங்களே. ஏய் மிரு, ஐஸ் வாட்டர் எடுக்க வந்தியா? சாதாரணமா எல்லாரும் காலையில சூடா காஃபி டீ தானே குடிப்பாங்க. உனக்கு வேற எதுவுமே வேண்டாமா? ஐஸ் வாட்டரே போதுமா? ஏய் அங்க பாரு, எப்பயாவது டாக்டர்ன்ற ஆணவத்துல அவ நடந்துட்டு இருக்காளா? நல்ல குடும்பத்து பொண்ணுங்க அப்படிதான் இருப்பாங்க. உண்மையாவே இங்க சந்திரன் ரொம்ப கொடுத்து வச்சவ. இவ எதுக்கு அங்க போறா? கூலி வேலைக்கு வந்தாலும் திமிருக்கும் கொழுப்புக்கும் ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஐயோ, பாஸ், யூரின் டெஸ்ட் பண்ணிட்டா ஸ்மிதா கர்ப்பிணிங்கிற விஷயத்த டாக்டர் கண்டுபிடிச்சிருவாங்க. கர்ப்பத்துக்கு காரணம் நீங்க தான் ஸ்மிதா அவங்க கிட்ட சொல்லிட்டா, அதுக்கப்புறம் டாக்டர் அக்கா உங்களை டைவர்ஸ் தான் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு ஸ்மிதா கர்ப்பமா இருக்கான்னு மிருணாளினிக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா பணம் வர்ற பாதை அடைஞ்சு போயிடும். டாக்டர் அக்கா தெரிஞ்சுக்காம இருக்க ஒரு வழி இருக்கு. என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என்ன கோர்த்து விட்டுறாத. நீ சொன்னதை கேட்டு நான் பண்ணப்பெல்லாம் எனக்கு ஆப்புதான் வந்திருக்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க பாஸ், இதை நான் பாத்துக்கிறேன். இதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராம இதை நானே டீல் பண்ணிக்கிறேன். என்ன பண்ண போறேன்னு சொல்லு. யூரின் சேஞ்ச் ஆபரேஷன். உங்களுக்கு புரியலையா? ஸ்மிதாவோட யூரினை டெஸ்ட் பண்றதுக்கு பதிலா நான் என்னோட யூரினை கொடுக்க போறேன். எப்படி இருக்கு என் ஐடியா? எப்படி கலக்கிட்டல? எஸ், என்கிட்டயே வித்தியா காட்டுறீங்களா? ஹலோ பாஸ்கரா, நான் ஒரு ஆபரேஷன்ல இருக்கேன். என் பாஸுக்காக நான் ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கால் பண்ணு. சக்சஸ். அப்பளம் வேணுமா? இப்ப கொஞ்ச நாளாவே நீ ஒழுங்கா சாப்பிடுறதில்ல. நான் ஒழுங்காதான் சாப்பிடுறேன், நீங்க தான் சாப்பிடுறதில்ல. நான் நல்லா தான் சாப்பிடுறேன்.
எமி சொல்றது கரெக்ட் தான். பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்க. என்னவோ எனக்கு அப்படிலாம் தோணல. ஒருவேளை நீ குண்டானதுனால அப்படி தோணலாம். என்ன பண்றது அண்ணி, நான் ரொம்ப கவலையா இருந்தா ரொம்ப அதிகமா சாப்பிடுவேன். அதனாலதான் குண்டாகிட்டே போறேன். வழக்கமா யாருக்காவது ஏதாவது கவலைன்னா ஒழுங்கா சாப்பிடதான் மாட்டாங்க. நான் அப்படிதான். நான் அப்படியே நேர் ஆப்போசிட். நான் நிறைய சாப்பிட்டாதான் என்னோட கவலை எல்லாத்தையும் மறப்பேன். ஆமா, நீ அப்படி கவலைப்படுற அளவுக்கு என்ன ஆச்சு? நந்துக்கு தான் நிரந்தரமான வருமானம் இல்லைல்ல அண்ணி. ஒரு ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் அதுதானே பெரிய கவலை. அவர் வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலான்னு பார்த்தாலும் அவர்கிட்ட கையில காசு இல்லைல்ல. ஆனா எங்க அப்பா கிட்ட நிறைய காசு இருக்கு அண்ணி. ஆனா அப்பா பணத்துல ஏதாச்சும் ஆரம்பிச்சா நந்து அப்பா முன்னாடி தலை நிமிர்ந்து இருக்க முடியாதுல்ல. எனக்கு அப்பா கிட்ட பணம் கேட்கறதுக்கு தயக்கமா இருக்கு. சொந்த திறமையால இல்ல அவர் வீட்ல இருந்து கிடைக்கிற ஷேரை வச்சு அவர் ஏதாச்சும் பிசினஸ் பண்ணாதானே எனக்கும் பெருமை. சாப்பிடு. அப்படியே நீ சாப்பிடுமா. நான் அப்புறம் சாப்பிடுறேம்மா. அவரு வரட்டும். இந்தா. நீ மாத்திரையெல்லாம் சாப்பிடணும்ல, அதனால அப்படியே நீ சாப்பிட்டுட. வேண்டாம்மா, எனக்கு இப்ப பசிக்கல. அதான். கட்டாயப்படுத்தாதீங்க அத்தை. அண்ணி அப்பப்ப ஜூஸ் பழம் அப்படிலாம் சாப்பிடறதுனால பசிக்கெல்லாம் செய்யாது. என்னம்மா, என்னாச்சு? வாந்தி வருது. சரி சரி, எழுந்துரு. இமி இத ஃபுல்லா சாப்பிட்ரு. நீ ஏமா சாப்பிடாம இருக்க? ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன். நீங்க ஊட்டி விடுறீங்களா? ஐயோ, சின்ன பசங்களுக்கு ஊட்டி விடுறதுன்னா எனக்கு பயமா. முன்னாடி என்னோட ஆன்ட்டியோட பொண்ணுக்கு ஊட்டி விட்டப்ப அவ என்னோட கைய கடிச்சிட்டா. அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கு ஊட்டி விடுறதுனாலே எனக்கு பயமா. அப்படின்னா எனக்கு இது வேணாம். ஹலோ. இந்த பிளேட்டை யார் எடுப்பா? எடுத்துட்டு போய் கழுவி வை. ஊட்டி விடணுமால? யமி, நீங்க என்ன பண்ற? சாப்பிட்ட பிளேட்டை கழுவி வைக்க போறேன். உன்கிட்ட யார் இப்படி பண்ண சொன்னது? தாரா ஆண்டி. தாரா, தாரா. என்ன ராய், கூப்பிட்டீங்களா? யமி கிட்ட நீ தான் பிளேட்டை கழுவி வைக்க சொன்னியா? ஐயோ இல்லங்க, நான் அப்படி ஒன்றும் சொல்லல. இதை எடுத்துட்டு போய் அங்க வை, நான் வந்து கழுவி வச்சிடறேன்னு தான் சொன்னேன் அவகிட்ட. நான் அப்படிதானம்மா சொன்னேன்? இல்ல. நீ ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. சாப்பிட்ட பிளேட்டை கழுவி வைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. அதெல்லாம் நல்ல பழக்கம் தான். ஆனா இவ சின்ன பொண்ணு, இவள அப்படி பண்ண வைக்கிறது சரியில்லை. அது வந்து வேணா எதுவும் சொல்லாத. அம்மா எங்கம்மா? அம்மாக்கு திடீர்னு வாமிட் வந்துச்சா, பானு பாட்டி ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்படி கொடுமா. வேண்டாங்க, நானே கழுவி வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், என் பொண்ணு சாப்பிட்ட பிளேட்டு தானே, அதை நானே கழுவி வச்சுக்கிறேன். வா யமி, வா. இந்த வீட்ல நான் என்ன பண்ணாலும் என்னதான் குறை சொல்லிட்டே இருக்காங்க.
இந்த ஆள் வர என்ன நினைச்சிருப்பானோ? இந்த ஆள் வர நேரம் பார்த்து நான் அவகிட்ட போய் பிளேட்டை கழுவி வைக்க சொல்லிட்டேன். நீ இன்னும் ரெடி ஆகலையா? இதோ இந்த செயின் போட்டு கிளம்பிடலாம். இப்படி கொடு. விடுமா. அவ்வளவு டைட்டா வேண்டாம். நாம ஷாப்பிங் போயிட்டு திரும்ப வரும்போது எங்க வீட்டுக்கும் போயிட்டு வந்துடலாமா? துளசி பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் இன்னும் அவளை போய் பார்க்கலங்க. அதுக்கு என்னம்மா, போயிட்டு வந்துடலாம். ஆனா இன்னைக்கு அங்க தங்கலான்னு மட்டும் சொல்லாத. ஈவினிங் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் அங்க போகணும். அப்போ போக வேண்டாம். இவ்வளவு நாளுக்கு அப்புறமா போறோம். போய் ஒரு நாள் கூட அங்க தங்க முடியலன்னா போகிறதே வேஸ்ட். ஹே, கோச்சுக்காத மனசி. நம்ம வேணா வேலைக்கிழமை அங்க போலாம். ஏன்னா 2 நாள் அங்க போய் தங்கிட்டு வரலாம். ப்ராமிஸா? ஆமா, நந்துக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லியிருந்தியே, ஏதாவது முடிவு பண்ணிட்டியா? அவங்க முதல்ல என்ன வேணும்னு சொல்லட்டும், அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னு முடிவெடுக்கலாம். நான் ஏன் விருப்பப்படி ஏதாவது கொடுத்தேன்னா நந்துக்கு பிடிக்காம போலாம்ல. நந்துக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. ஆனா தாரா தான் தேவையில்லாம ஏதாவது பேசுவா. அவ உண்மையிலேயே பெரிய கேடி. அவ பேச்ச கேட்டாலே புரியும். தாராவோட மனசுல தாரா என்ன கனவு கண்டுட்டு இருக்கான்றது ஒருவேளை நந்துக்கு கூட தெரிய வாய்ப்பில்லை. முதல்ல நந்துவும் தாராவும் என்ன எதிர்பார்க்கறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் அங்க போய் ஒரு நாளாவது தங்கணும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். நந்துவும் தாராவும் வீடோ பஸ்ஸோ எதை கேட்டாலும் நீ தரமாட்டன்னு மட்டும் சொல்லிடாத. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீ கொடுத்துரு. நீ எந்த கஷ்டமும் இல்லாம வாழ்றதுக்கான பணத்தை நான் சம்பாதிக்கிறேன்ல, என்ன உனக்கு அது பத்தாதா? நான் ஆசைப்படுறது ஒன்னதான். எனக்கு தேவை அன்பு. இது மட்டும் எனக்கு போதும், வேற எதுவும் வேண்டாம். வாசு அங்கிள் தான். ஹலோ அங்கிள், சொல்லுங்க. ஐயோ, எப்போ? எனக்கு தெரியாதுங்களே. அப்படியா? சரி சரி, நீங்க அங்கேயே இருங்க, நான் இப்ப வரேன். என்ன ஆச்சு? வாசு அங்கிள் ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம். என்னமோ வயிற்று வலியா. வா மனசி, நம்ம போய் கூட்டிட்டு வரலாம். வா. சரி, கடைக்கெல்லாம் நம்ம அப்புறம் போலாம். ஐயோ, இன்ஜெக்ஷன் போட்டு என் வயிறு வலி ஒன்றும் போகவே இல்லையே. அப்பப்போ என் வயிற்றுக்குள்ள சுனாமியா வந்துட்டு போகுது. கண்டதெல்லாம் வாரி முழுகுனீங்கன்னா பூகம்பம் சுனாமி எல்லாமே வரும். நீங்க தான் முன்னாடி சாப்பாடை பார்த்ததும் அப்படியே பறந்து போயிருவீங்களே. நீ வாய முடுற. நீங்க வாழ்றதுக்கா சாப்பிடுறீங்க? ஏதோ சாப்பாடு போட்டியில கலந்துக்கிட்ட மாதிரிலாம் நீங்க சாப்பிடுவீங்க. டேய், நான் முன்னாடி மாதிரிலாம் இப்போ சாப்பிட்றதே இல்லை. ஓ, முன்னாடிலாம் ஒரு நேரத்துக்கு 25-30 இட்லி சாப்பிடுவேன். இப்பெல்லாம் அதிகமாக 10 இல்லைன்னா 12. அப்புறம் சாம்பார் சட்னி சூப்பராக இருந்தால் இன்னொரு 10-12 சாப்பிடுவேன். அவ்வளோதான். நேத்து நீங்க இப்படி ஏதாவது அளவில்லாம சாப்பிட்டீங்களா என்ன? அப்படி எதுவுமே சாப்பிடலையே. ஓ, அப்படி எதுவும் சாப்பிடல. நைட்டு டின்னருக்கு அப்புறமா 1-2 பீஸ் கேக்கு சாப்பிட்டோமா. அதுதான் வயிற்றுக்கு பிரச்சனையா இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஆமா, கௌரி ரெடி பண்ண ரெட் வெல்வெட் கேக்கையா சாப்பிட்டீங்க? அந்த கேக்கு தாம்மா. ஐயோ, அதையே சாப்பிட்டீங்க? அது எதுவும் நல்லா வரல, கெட்டு போச்சுன்னு டஸ்ட்பின்ல போட போறேன்னு சொன்னா. ஐயோ, அப்படியா?
ஆமா. ஆனா யூடியூப்ல அதை பத்தி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்களே. அவங்க யாரோ அதை சாப்பிட்டு பார்த்திருக்க மாட்டாங்கல்ல, ஜஸ்ட் வீடியோவை தானே பார்க்கறாங்க. அதுவும் கரெக்ட் தான். வீடியோல பார்க்க அழகாவும் கலராவும் இருந்தா எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது நீ சொல்றது கரெக்ட் தாம்மா. நானும் அந்த கலரை பார்த்து தாம்மா சாப்பிட்டு விட்டேன். ஆனா அது இந்த மாதிரி எனக்கு பெரிய ஆப்பா வைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேத்து நான் எத்தனை தடவை பாத்ரூம் போனேங்கிற விஷயம் எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். ஒரு 14 தடவை வரைக்கும் எண்ணிக்கிட்டு இருந்தம்மா. அப்புறம் எண்றதுக்கான சக்தி கூட இல்லாம போயிடுச்சு. ஐயோ ஆமா. அந்த டீ கடையில் கொஞ்சம் நிறுத்துப்பா, நான் ஒரு பிளாக் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். ஐயோ ஒரு பிளாக் டீ அப்படியே அதுல கொஞ்சம் லெமனை ஊத்தி கொடுங்க, நல்லா பிழிஞ்சு. சரியா? பா நீங்க இறங்கலையா? உங்களுக்கு என்ன வேணும்? இறங்கி வாங்க. என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் டீ கொடுங்க. உனக்குமா? டீ போதும். எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே. யார் இது? என் பாஸோட எக்ஸ் ஒய்ஃபா? பாஸோட கதையை கேட்டிருப்பீங்களே. பாஸ் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதுவும் ஒரு டாக்டரை. எப்படியோ நீங்க அவரை விட்டு போனதுக்கு அப்புறம் பாஸோட டைமே நல்லதாயிடுச்சு. இப்போ சுக்கிர தசை, வியாழனும் சுக்கிர தசை ஆயிடுச்சு. ஆமா நீங்க யாரு தெரியலையே. தெரிஞ்சுக்க வேண்டியவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா நீங்க யார் சார்? நான் தேவாவோட மாமா, வாசுதேவ வர்மா. என்ன வருமா? வருமா வராத வரகுண வர்மா, விஜி வர்மான்னு சொல்லுவாங்க. சும்மா காமெடி பண்ணாதீங்க. நீங்க எல்லாம் வர்மா ஃபேமிலியா? நீங்க டிரைவர் தானே? நான் பார்க்க கொஞ்சம் கலர் கம்மியா இருப்பேன், ஆனா உண்மையிலேயே இவனோட மாமா தான். உனக்கு அப்படி டவுட்டா இருந்தா இவங்கிட்டே கேட்டுப்பாரு. நீங்க எதுக்கு மாமா இந்த மாதிரி வேஸ்ட் ஃபெல்லோஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க டீயை குடிங்க, நாம போலாம். அட என்ன மேடம், உங்களுக்கு கல்யாணம் பண்ண வேற ஆளே கிடைக்கலையா? கேஸே இல்லாத வக்கீல கட்டியிருக்கீங்க. டேய் என்ன வக்கீல் சார், கோவம் வருதா? என்ன அடிக்கணும் போல இருக்கா? அடிங்க, எங்க அடிங்க. ஷிபு. எஸ் மேடம். டேய் டீயை தட்டி விட்டுறாத, உனக்கு வேணும்னா வேற வாங்கி தரேன். அவர் அடிச்சா கண்டிப்பா நீ தாங்கிக்க மாட்டேன், அதனாலதான் நான் அடிச்சேன். வாங்க போலாம். டேய் வீட்டுக்கு போடா. இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. நீ ஹர்ட் பண்ணது ஒரு டைனோசரை. அட சும்மா இருடா, அவன் பாவம் ஏதோ காமெடி பண்றதா நினைச்சிட்டு இருக்கான். ஐயோ அது சும்மா பஞ்சுக்காக சொன்னேன், என்ன அடிக்காதீங்க ப்ளீஸ். தேவா டீ காசு கொடுக்கவே இல்லை. ஐயோ பல்லு போச்சுன்னு நினைக்கிறேன். இந்தாங்க இதுல 50 ரூபா இருக்கு, மிச்சத்தை டிப்ஸ் வச்சுக்கோங்க. இந்தா நீ 10 ரூபா வச்சுக்கோ, ஒரு டீ சாப்பிடு. அடுத்த தடவை பஞ்சு டைலாக் பேசும்போது இந்த மாதிரி காயத்துக்கு மருந்து போடலாம் யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. ஒன்று செய்ய, வெண்ணெயை வாங்கி கண்ணத்துல பூசிக்க. இங்கே இருந்து எவங்கிட்ட அடி வாங்காம வீட்டுக்கு போடா. ஐயோ நல்ல வேலை யாரும் பார்க்கல. காசை கொடுத்துட்டு போயா. பாஸ் பாஸ் இத பாத்தீங்களா பாஸ்? என்ன அந்த சத்யதேவ வக்கீலும் மானசியும் போட்டு டமால் டிமால்னு அடிச்சுட்டாங்க. அது எதுக்கு தெரியுமா? உங்களை பத்தி நல்லதா 4 வார்த்தை சொன்னதுக்கு. பாஸுக்கு தெரிஞ்சா உங்களை சும்மா விட மாட்டாருன்னு சொன்னதுக்கு அவங்க என்கிட்ட
இப்போ உன் பாஸ் பல்லு போன சிங்கம்னு சொல்றாங்க. கிளம்பி வாங்க பாஸ். வந்து அவங்க கிட்ட உங்க பல்லு இருக்கா இல்லையான்னு காட்டுங்க பாஸ். உங்களுக்காக அடியே வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க அசையாம அப்படியே இருக்கீங்க. நான் இங்க அதை விட பெரிய அடி வாங்கியிருக்கேன். என்னாச்சு பாஸ்? ஸ்மிதா கர்ப்பமா இருக்கான்னு மறுநாள் அன்னைக்கு தெரிஞ்சு போச்சுடா. அது எப்படி? நான் தான் யூரினை மாத்திட்டேனே. ஸ்மிதாவோட யூரினுக்கு பதிலா நான் என்னோட யூரினை தானே டாக்டர் அக்கா ரூம்ல வச்சேன். அப்ப நீ என்ன கர்ப்பமா இருக்கியா? என்னது நானா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. கரெக்டா நீ யூரினை மாத்தி வச்சியா? அப்படி மாறுறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஹலோ பாஸ்கரா, நான் ஒரு ஆபரேஷன்ல இருக்கேன். என் பாஸுக்காக நான் ஒரு ஆபரேஷன் பண்ண போறேன். நீ அப்புறமா கால் பண்ணு. சக்சஸ். ஆஹா, சொதப்பிட்டேனா? பாஸ், அந்த நேரத்துல ஒரு லூசு பையன் எனக்கு கால் பண்ணான். அந்த கேப்ல ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. நீ தானே? கண்டிப்பா ஆயிருக்கும். யாரால கர்ப்பம்னு ஸ்மிதா டாக்டர் அக்கா கிட்ட ஏதாவது சொன்னாலா? இது வரைக்கும் அவ சொல்லல. சொன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும். பாஸ், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. மெதுவா ஸ்மிதா கிட்ட போய் பேசுங்க. அந்த குழந்தைய கலைக்க எவ்வளவு பணம் வேணும்னாலும் அதை தரேன்னு சொல்லுங்க. ஒருவேளை பணத்தை பார்த்தா அவ மயங்கலாம். ஸ்மிதா, உனக்கு என் மேல கோவம்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் உன்னை ஏமாத்தி இருக்கேன். உனக்கு தேவையில்லாம ஆசை காமிச்சிட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது ரொம்ப பெரிய துரோகம் தான். ஆனா நீ ஏன் சைடுல இருந்து யோசிச்சு பார்த்தனா கண்டிப்பா நீ என்ன குறை சொல்லவே மாட்ட ஸ்மிதா. நான் உங்களை எப்பவுமே என் புருஷனா தான் பார்த்திருக்கேன். அந்த ஆசை எனக்கு எப்பயோ வந்துருச்சு. ஆனா கனவுல கூட உங்க கூட ஜோடி சேர முடியாதுன்னு தெரிஞ்சும் உங்க மேல ஆசை வச்சேன். உங்க அன்பான பேச்செல்லாம் கேட்டு பல தடவை நானே என்னை மறந்துட்டேன். உங்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கேன். செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சிருக்கேன். அப்பவும் என் மனசுல ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. என்னைக்கா இருந்தாலும் என்னை நீங்க ஒரு நாள் ஏத்துப்பீங்கன்னு நினைச்சு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.